Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிகஸ்ட் அண்ட் வாண்டட் அப்டேட்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு கனெக்டடான படம் எல்லாருக்குமே அண்ட் ஒரு ஹிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு படம். அண்ட் சொல்லப்போனால் அதில் இருக்க ட்ரூத், அதில் இருக்க ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லவ்னு சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரியான படம் தான் இந்த ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்தோட பேர் வந்து ராமாயணா அண்ட் நமித் மல்ஹோத்ராஸ் ராமாயணான்னு வச்சுக்கலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை நடிச்சிருக்கிறது எல்லாமே பேன் இந்தியா ஸ்டார்ஸ், இன்க்ளூடிங் ரன்பீர் கபூர் ஆஸ் லார்ட் ராமா, அதுக்கப்புறம் சீதா வந்து கேரக்டர் ப்ளே பண்ணுறது நம்ம சாய் பல்லவி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா ரவி டூபே, சன்னி டியோல் வந்து ஹனுமானாவும், இன்னொரு பக்கம் யாஷ் வந்து ராவணாவும் நடிச்சிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் அ கிளாஷ் பிட்வீன் ராவணா அண்ட் நம்ம ராமா. ஸோ இந்த ஒரு படம் வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது வேறு யாரில் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆஸ்கார் வினர்ஸ் என்ன சொல்லலாம். நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் சிம்மர். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பல விஷயங்கள் இதில் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச ஆரம்பிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ரெடி, ஹியர் வி கோ. அண்ட் ready, 1 2 3 start. Scenes to exist on the three worlds, the Trinity. Brahma, God who creates, Vishnu, God who protects, Shiva. But when the threatened worship for is the immortal story of Rama. Damn, music. Freedom. Film IMAX. Monster. An Academy win. Oh, D9. ஒரு விதமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்லை. ராமாயணம் அப்படியே ஒரு டிவைன் ஃபீல் வருது இந்த பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது. அப்படியே சம்திங் ராமாயணம் ட்ரூத் மை ஹிஸ்ட்ரி. ரன்பீர் கபூர், யாஷ், பா வேறு லெவல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் என்னங்க. இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்த படங்களுக்கு இனி நாங்கள் பார்க்க போகிற படங்களுக்கும் தட் பி அ ட்ராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் லாஸ்ட்டில் ரன்பீர் கபூர் வர்சஸ் யாஷோடைய அந்த ஒரு என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அண்ட் என்னன்னா, இதுக்கு மோஸ்ட்லி அகாடமிக் வினர், 8 times ஆஸ்கார் வினரான லைக் விஎஃப்எக்ஸ் வினர் லீட் இவங்க தான் இதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லைக் அட்வான்ஸ்ட் ஆன விஷயங்கள் இதில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் விஎஃப்எக்ஸில் வந்து அங்கே பிரம்மாஸ்ட்ராலே நான் பார்த்துருப்பேன், அதுலேயும் ரன்பீர் இவர் நடிச்சிருந்தார். ஸோ அதுலேயும் கூட லைக் நான் படத்தை பார்த்ததில் அந்த தேவான்ற அந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டர்ஸ்ன்னு அந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணதுக்கும் பட் அந்த ஸ்டோரிக்கும் சம்திங் எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை. ஆனால் அந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ் பாயிண்ட்டில் பார்க்கும்போது தே பெர்ஃபார்ம் ரியலி வெல். அண்ட் அது வந்து நான் ரீசெண்டாக கூட நான் பிரம்மாஸ்ட்ரா பார்த்தேன் சம்திங் டிவியில்.
ஸோ அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான படங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெருசாக பாடல ஒன்று சில இந்த சாவா அப்படியெல்லாம் வந்ததுக்கு இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அண்ட் அதுவும் கிராண்டியர் ரிலீஸ் இது எல்லாமே. அதுவும் 2 பார்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, திவாலி 2026 அண்ட் திவாலி 2027. ஸோ கேரக்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கே 2 பேர் தான். ஃபர்ஸ்ட்டாக ரன்வீர் கபூர் அண்ட் யாஷை வந்து ரிவீல். எனக்கு அது யாஷ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரவி டூபே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அண்ட் ஹீஸ் ஆல்சோ another எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். அவரோட ஏதோ ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு என்ன படம்ன்றது ஞாபகம் வர மாட்டேன். திடீர்னு அந்த பேரை கேட்டிருந்தா இப்போ எனக்கு லைக் அது நாட் ஆச்சு. அண்ட் சன்னி டியோல் இருக்கார் ஆஸ் ஹனுமான். இதெல்லாமே பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ் வித் பர்ஃபெக்ட் மேட்சிங் ஃபேஸஸ். ஸோ அது வந்து பார்க்கும்போது சொல்லலாம் பார்க்க ஆப்டாக இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான். அண்ட் ஹேன்ஸ் ஜிமர் எல்லாருமே தெரிஞ்சுக்கும். இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்ற ஒரு விஷயம் லைக் அது என்ன படம்னு தெரியல. கிறிஸ்டோஃபர் நோலன் இந்த இன்டர்ஸ்டெல்லர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர். மேபி அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம். லைக் ஹீஸ் above 60. ஸோ ஹீஸ் மியூசிக் இஸ் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் கோயிங் டு பிளே another exceptional role, including நம்ம இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான். ஸோ நான் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது உள்ள அந்த ஏதோ ஒரு மியூசிக்குங்க ரொம்ப டிவைனான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது கேட்கும்போது அது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போகிற ஃப்ளோருக்கும் அந்த கிளிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் இப்படியான விஷயங்கள் இருக்குன்றதை இப்போ நாங்கள் வந்து ரிவீல் பண்ண தெரியலை. ஏன்னா இதை வச்செல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக they give the பெஸ்ட். ஏன்னா எல்லாமே நல்ல நடிப்பு திறன் இருக்கவங்களில் தான் இதில் வந்து எடுத்து போடுறோம் மெயினான கேரக்டர்ஸில். ஸோ அந்த ஃபேஸில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் அது ரியலாக ராமாயணான்றது வந்து ராமாயணம் வந்து ஒரு விதமான ஒரு ஃபீலிங். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியலை. அண்டு நான் டிவிலலாம் அந்த ஹோல் இதை பார்த்தாலுமே அதில் வந்து டிவியில் பார்க்குறது வேறுபட்ட ஒரு படத்தில் 2 பாட்டாக பார்க்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, எதனா அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்கன்றத ஒரு யோசனை. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது. அண்ட் ஸ்ரீதர் ராகவனுடைய ரிட்டன் பார்ட் தான் இது அண்ட் டிரெக்டட் பை நிதிஷ் திவாரி. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இந்த மூவிக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அண்ட் இதை பற்றி பல பேர் பேசிட்டாங்க. அண்ட் ஈவன் ரன்பீர் கபூர் அவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். அவர் கூட சொல்லியிருந்தார் அந்த படத்து லைக் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் மூவி இன் இந்தியா இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த படத்தில் அவரும் பாட்டாக இருக்கார். அதில் இருந்து யாஷ் இவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் அந்த ரோலில் நடிக்கிறது ஹி ஃபெல்ட் ரியலி யூனோ அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அவர் ரிவீல் பண்ணியிருந்தார். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருந்தேன். ஸோ பார்க்கலாம் இன்னும் பல அப்டேட்ஸ். இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ரிலேட்டான எப்படி இருக்கவும் தெரியுங்க பாட்டு, அதுவும் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி. ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த படத்துக்கான அப்டேட்ஸ்க்கு. அண்ட் இன்னும் பல விஷயங்கள் வந்திருக்கு, அதுக்கு நான் எடுத்து பண்ணலைன்னா அது அந்தளவுக்கான ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஈவன் ஃப்ரீடமோடைய ட்ரெய்லர் கூட வந்துடுச்சு. நாங்கள் டீசர் பார்த்து பேசியிருந்தோம். ட்ரெய்லர்லாம் எகெயின் நாங்கள் வந்து அதை விஷயத்தை ரிவீல் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் மைண்ட் செட்டுக்கு வரலை. அண்ட் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சென்சிட்டிவான டாப்பிக்கும் கூட. ஸோ அதை நான் வந்து பேசி பண்ணலை. அண்ட் போன வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவேன்னு, அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் பண்ணுவேன். அது எப்போன்றது தெரியல, டைம் கிடைக்கும் போது நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன். ஸோ அதையும் நான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ நான் இப்போ என் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மெயினாக இந்த ஓவரால் ஸ்டார்ட்லேருந்து என் வரைக்குமே அந்த பிரம்மா இந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம சிவனுடைய விஷயமா இருக்கட்டும், விஷ்ணுவோடைய விஷயமா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தையும் ஆரம்பித்து அவங்க அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த எண்டிங்கில் அந்த வில்லம்பு சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓவரால் இந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க நாங்கள் குறை சொல்கிறதுக்கு நமக்கு அந்த இதுவே இல்லைங்க. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை தர போகிறாங்க, நாங்கள் வந்து சிம்பிளாக இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அதில் என்ன இருக்குன்றது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி அதர் அப்டேட்ஸ் டூ. அதுதான் நான் சொல்ல வர லைக் விஷயம். அண்ட் நான் என் கருத்துக்களை சொல்லிவிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல என்னமான விஷயங்கள் உங்களுக்கும் என்ன கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது. ஸோ ஸோ ஐல் எண்ட் மை வீடியோ அட் திஸ் பாயிண்ட். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திப்பேன். அந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியா இருந்தால் எதுவும் எடுத்து பண்ண மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எதில் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.